ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை விட்டு விலகி விடுவது ஞானமாகுமா அல்லது எதிர்கொண்டு சந்தித்தலே ஞானமாகுமா? ரெண்டுமே சரிதான் அகங்காரம் இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே. இரண்டுமே தவறுதான் அகங்காரத்தோடு செய்யும் பட்சத்திலே. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனையை நான் எதிர்கொண்டால் எனக்கு பின்விளைவுகள் அதிகமாக நேரிடும் அப்படின்னு பயந்து ஒதுங்கி அல்லது எதிர்கொண்டு சந்திக்கும் திராணி இல்லாமல் ஏகப்பட்ட வெறுப்புகளின் காரணமாக பயத்தின் உச்சநிலையில் இருந்து கொண்டு, அப்போ ஆசை இருக்கு, அதை எதிர்த்து சந்திச்சு அதுல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை சந்திப்பதற்கு ரிசல்ட் ஃபெயில் ஆயிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவும் பயத்தின் காரணமாகவும் கோழைத்தனத்தின் காரணமாகவும் வேறு வழி இல்லாமலும் ஒருவன் விலகி இருப்பானே, ஆனால் அது அகங்காரத்தின் அடிப்படையிலே விலகி இருத்தல் ஆகும். இது கண்டிப்பாக அவன் ஞானத்திற்கு உதவிகரமாக இருக்காது. சரியா? இது ஒருத்தன். இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஆசையில உச்சகட்டம். நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா கெப்பாசிட்டி இல்லையான்னு கூட பார்க்கறது இல்லை. இப்ப நான் அவனை எப்படியாவது எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை சந்திச்சு சால்வ் பண்ணாதான் நான் நினைச்சதை அடைய முடியும் அப்படின்னு ஒரு பொருளாசையோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை முழுமையான அகங்காரத்தோடு பொருள் பற்றின் காரணமாக ஆசையின் காரணமாக நான் அதை எதிர்கொண்டு சந்தித்து விளையாட முயன்றேனேயானால் அதுவும் கண்டிப்பாக ஞானத்திற்கு அழைத்து செல்லாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் கேள்வி கேட்டிருக்கோம், ஒரு ஞான சாதகன் எதை பயன்படுத்துவது என்று. இப்ப ரெண்டுமே ஞானமாகாத அகங்காரத்தில் இருந்தால் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வருது. ஆனா ஞான சாதகம் என்பது என்ன தெரியுமா? அகங்காரத்தை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு சாதகம் தான் ஞானம் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ அந்த ஞான சாதகன் எதை பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இரண்டையுமே பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு வந்துருது. ஞான சாதகன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது கேள்வி. இப்போ நான் அடிக்கடி பேசக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நம்ம லட்சணம் என்னன்னு நமக்கே தெரியும். வெல்கம் தி டிஃபிகல்டிஸ். இது உங்களுக்கு மிக விரைவாக ஞானத்திற்கு போக வேண்டுமா, அப்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும் இப்படின்னெல்லாம் நான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கேன். பட் நான் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க சாரமா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனையில நீங்க சந்திச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக சந்திக்க சொல்லல, பிரச்சனையை சந்திப்பதை ஞானம் எதிர்ப்பதற்காக நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அதை நம்ம சொல்றோம்? பிரச்சனையை சந்தித்து வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வது அகங்காரமாகிவிடும். பிரச்சனைகளை சந்திக்கும் போது எனக்கு வரும் மன உளைச்சல்கள், மன இன்னல்கள், இவற்றையெல்லாம் நான் கிருஷ்ண உணர்வில் இருந்து கொண்டு ஆனந்தமாக இது மாயா, கிருஷ்ண மாயா என்ற உணர்வோடு விளையாடுகின்றேனா என்று என்னை நான் பரிசோதித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அவசியப்படுகின்றது என்று நாம் கூறுகின்றோம். அதே டாபிக்லயே நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், செயலாற்றாமல் இருப்பது அப்படிங்கிறது வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு கிடையாது. எங்கெங்கெல்லாம் செயலாற்றாமல் இருக்கியோ அதுதான் உனக்கு டிஃபிகல்ட்டின்னா அந்த இடத்துல நீ அப்படி இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் கரெக்டா ஞாபகம் வரல. இப்போ எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த அவமானத்தை நான் கோர்ட் ஏறி நான் ஈஸியா எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு, அதன் மூலியமாக நான் புனிதமானவன் அப்படின்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல செயலாற்றாமல் இருப்பது வெல்கம் தி டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ நான் செயலாற்ற அவமானங்களை ஆனந்தமாக நான் ருசிப்பதற்கு தயாராகின்றேன். ஏன்னா அவமானம் நான் தப்பு பண்ணி வந்ததுன்னா அது கிருஷ்ண கொள்கைக்கு எதிராக இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா எல்லாரும் என்ன அவமானமா பாக்குறாங்க அப்படின்னா அது எனக்கு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். தர்ம சம்மதமான போர் கிடைத்ததற்கு அரிதிலும் அரிது அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி அவமானங்கிற பேரு நம்ம தப்பே பண்ணாம கிடைக்கிறது அரிதிலும் அரிது அப்படிங்கிற ஃபீலிங்ல அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, அமைதியாக இருப்பது என்பது உண்மையில் நான்
எதிர்கொண்டு சந்திக்கின்றேன் அந்த பிரச்சனையை. ஏன் அப்படின்னா அது ஞான சாதகத்துக்கு என்னை மெருகேற்றுகின்றது அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சிம்பிளா நான் சொல்ல வர்றது என்ன, நான் அமைதியா இருக்கலாமா? அமைதியா இருந்தா உன் அகங்காரம் அழியுமா ஆகாதா? ஏற்கனவே ஒரு ஆன்சர் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அதுதான் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அகங்காரம் அந்த இடத்துல நொறுங்குமா நொறுங்காதா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். இப்போ நான் ஆக்ஷன்ல இறங்குனா, ஆக்ஷன்ல எதுக்காக இறங்குறோம் நம்ம மெயினா? இப்போ இந்த பாரத கதையிலேயே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பொருள் ஆசையின் காரணமாக கிருஷ்ணன் யுத்தம் செய்ய சொன்னான் என்று. ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன், கண்ணன் உதாரணம் சொல்லி, விட்டு கொடுக்கறதெல்லாம்டா சுகம் இருக்கு, நீ பாத்தியா கண்ணன் வந்து வெறும் 5 வீடு கேட்டான், ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் பெரிய பணப்பிரச்சனை. அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட்டே இருக்காரு, என்னால ஜீரணிக்க முடியல அப்படின்னு. அப்ப நான் கிருஷ்ணர் கதையை சொல்லி, கிருஷ்ணா பார் கடைசியில் வெறும் 5 வீடு கொடுத்தா கூட போதும்னு கேட்டான் அப்படின்னா விட்டு கொடுக்கறது தானே சுகம் அப்படின்னோடனே இவன் அப்போதைக்கு கன்வின்ஸ் ஆகிட்டு வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். உட்காந்து யோசிக்கும் போது அவனுக்கு என்ன தோணி இருக்குன்னா, டோட்டலா விட்டுட்டு ஓடலாம்னு நினைச்ச அர்ஜுனனை பிடிச்சி யுத்தம் பண்ணிட்டு மொத்த சொத்தையும் வாங்குடான்னு சொன்னது கிருஷ்ணன், இவன் என்ன தப்பா சொல்லிட்டானே அப்படின்னு மறுநாள் ஓயாம ஓடி வந்தான் என்கிட்ட. என்ன தப்பா கைட் பண்ணிட்டீங்க நீங்க, இப்படியா சொல்லி கொடுக்கறது? கிருஷ்ணர் 5 வீடு கேட்டான் அப்படின்னு ஏமாத்திட்டீங்க. அதே கிருஷ்ணன் அடுத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? மொத்த சொத்தையும் புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான்ல, அதை நீங்க மறைக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஸோ தி எய்ம் ஆஃப் தி வார் இஸ் நாட் டு டூ ஃபார் தி மணி. மணிக்காக கண்ணன் வந்து போரிடவே இல்லை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். பவ்யா சொன்னாங்க, டே இவர்களை நான் தண்டிக்க வேண்டும் என்று திரௌபதி ஆசைப்படும் போது கூட உனக்காக உன் சுயநலத்துக்காக தண்டித்தல் என்பது ஒரு பாவச் செயலாக மாறிவிடும், இது உலக நன்மையின் காரணமாக நீ செய்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அழகா எடுத்து வச்சாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நீ உலக நன்மைக்காக செயல் செய்தால் சரி. அதே மாதிரி உலக நன்மைக்கு, இப்போ உலக நன்மைக்காக செயல் செஞ்சா சரின்னு சொல்லிட்டோம், அப்ப செய்யாம இருக்கக்கூடாதா அப்படின்னா நீ செய்யாமலும் இருக்கலாம். கொஞ்சம் கூட ஆசை இல்லாம, சரி போ, எனக்கு எத்தனையோ துரோகங்கள் நீங்க கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, இதெல்லாம் கிருஷ்ணமாய கிருஷ்ணலீலா அப்படின்னு சொல்லிட்டு அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று பழி தீர்க்க வேண்டிய எண்ணமும் எனக்கு வேண்டாம் என்று நீ சென்று விட்டால் கூட அது சரின்னு கண்ணன் எடுத்துக்கிறான். பழி தீர்த்தாக வேண்டும் என்பது அவசியம் இல்லை, அதுக்காக தான் சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் உலக நன்மைக்காக செய்யணும் அப்படின்னா அது யுவர் விஷ். இப்போ ஒரு இந்தியன் தாத்தா படத்துல வந்து உலக நன்மைக்காக ஒரு லஞ்சமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேரை கொலை பண்றாரு. அதுக்காக எல்லாமே இந்தியன் தாத்தாவா தான் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கண்ணன் அதை எதிர்பார்க்கல. இந்தியன் தாத்தா இருந்தா கண்ணன் சந்தோஷப்படும், அவ்வளவுதான். பட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் தி சேம் டைம் அது இந்தியன் தாத்தா ஆனேன்னா என்னுடைய அகங்காரம் முற்றிலும் இழைந்து எனது அன்பு வளரும், இந்த உலக நன்மைக்காக, என் அன்பின் முன்னேற்றத்திற்காக, ஞான முன்னேற்றத்திற்காக இந்தியன் தாத்தா ஆக போறேன்னா ஆய்க்கோ, தப்பே கிடையாது. ஓன் சுயநலத்துக்காக பண்ணல இல்லையா? தன் மகனையே கொண்டுறான் இந்தியன் தாத்தா அப்படின்னா he is not doing for his own selfishness. அப்போ அது ஞானத்திலே அவனை மிக வேகமாக மெருகேற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலா மாறிடுது. பட் இட் இஸ் நாட் தட் கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இறைவனிடம் சரணாகதி செய்துவிட்டு, இறைவா இவர்களை எல்லாம் நீ பார்த்து கொள்ளப்பா, எனக்கு எதுவும் ஆசை இல்லை என்று நீ ஒதுங்கி சென்றால் கூட அதுவும் ஞானமே. சரியா? அதனால இதுல வந்து இது சரியா அது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை, இரண்டுமே ஞானம் என்றுதான் வருகிறது. இறுதியாக ஒரு வரியில என் பதில சொல்லணும் அப்படின்னா, விலகி செல்வதனால சுகம் கிடைக்கும்னா விலகிடாது. விலகிறதுனால நிறைய கஷ்டம் வரும், ஆனா அதை சந்தோஷமா கிருஷ்ணா ஃபீல்ல அனுபவிக்க முடியும்னா விலகுது. எதிர்கொண்டு சந்திப்பதனால எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அதை கிருஷ்ணா ஃபீல்ல நான் அனுபவிக்க ட்ரை பண்ணி நான் மெருகேறணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ எதிர்கொண்டு சந்தித்து. ஒருவேளை எதிர்கொண்டு சந்தித்தால் விரைவாக எனக்கு நிறைய அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அதன் மூலியமா எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சி எனக்கு சுகம்தான் கிடைக்கும். எதிர்கொண்டு சந்திப்பதால் எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு பலம் இருக்கு, எதிராளிகிட்ட பலம் இல்லை, சரி இப்ப நான் எதிர்த்து போனேன்னா ஈஸியா ஜெயிச்சிருவேன், அந்த மாதிரி விளையாட்டு வேணாங்கிற நான். ஏன்னா அதுலதான் நீ ஜெயிச்சிருவேன், அப்புறம் ஈகோ வந்துடும், இப்போ பிரச்சனை வராது. அப்போ பிரச்சனை அதிகமாக வந்து உன் ஈகோ நொறுங்கும் விதமாக நீ செயலாற்று. இப்பிரச்சனையில் நான் எதிர்கொண்டு சந்திப்பதால் என் ஈகோ அழியும் என்றால் அப்பிரச்சனையை தேர்ந்தெடுத்து எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். அல்லது வேறொரு பிரச்சனையில் நான் விலகுவதாலேயே என் அகங்காரம் அடிபடும் என்று நமக்கு தோன்றுமேயானால் அதில் முற்றிலும் நாம் விலகித்தான் இருக்க வேண்டும். இரண்டிலும் எதிலே உனக்கு
பிரச்சனைகள் அதிகமாகும் என்பதை பார்த்து நீ செலக்ட் செய்தால் விரைவாக பயணப்படலாம்ங்க. நான் ஃபாஸ்டா போறதுக்கு தான் ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் இட் ஹஸ் டு கம்பல்சரிலி ஃபாலோ அப்படின்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் நீங்க விலகி இருக்கணும்னாலும் ஆசை இல்லாமல் பயம் இல்லாமல் விலகி இருக்கணும். எதிர்கொண்டு சந்திக்கணும்னாலும் ஆசை இல்லாமல் ஈகோ இல்லாமல் நீங்கள் எதிர்கொண்டு சந்திக்கணும் என்பதே என் இறுதியான பதில்.